எந்திரம் எழுதும் முறை 6 அங்குல நீளம் 6 அங்குல அகலம் உள்ள செம்பு அல்லது வெள்ளி தகட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கும் முன் ஆதிமூல கடவுளான விநாயகரை முதலில் வழிபட வேண்டும். எனவே வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு விநாயகரை மனதில் எண்ணி அறிவோம் திரிபுர சங்கரா விக்னேஸ்வரரூபா. டம் டம் சரணம் உன்னை நான் நம்பினேன். வா வா கணபதி மகா கணபதி என் நாவிலும் வாக்கிலும் நிற்க சிவா என 3 முறை கூறி மனதில் தியானித்து குரு வணக்கத்தை சொல்லி தேவியை வணங்கி தகட்டிற்கு சாம்பிராணி காண்பித்து அருகே ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைத்துக் கொண்டு தகட்டிற்கு சாப விமோசனம் கொடுக்க வேண்டும். ஓம் சக்தி சாபம் நசி நசி. ஓம் சித்தர்கள் சாபம் நசி நசி. ஓம் தேவர்கள் சாபம் நசி நசி. ஓம் எவரிட்ட சாபமாயினும் நசி நசி. ஓம் எந்திர தேவா உன் உயிர் உனது உடலில் நிலையாக நிற்க சிவா. ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க சிவா என 3 முறை கூறி விபூதியை தகட்டில் போட தகடு சுத்தி ஆகும். அதாவது சாப விமோசனம் பெறும். எந்திரம் எழுதும் முறை பால்பாயண்ட் பேனாவில் உள்ள மை தீர்ந்து போன லெட்டின் உதவியால் தகட்டில் அழுத்தி எழுதலாம். தகடு எழுத ஆரம்பித்துவிட்டால் வேறு காரியம் சம்பந்தமாக இடையே எழுந்து செல்லக்கூடாது. ஒரே முறையில் எழுதி முடிக்க வேண்டும். தீய சிந்தனைகள் இல்லாதவாறு தேவியின் சிந்தனை ஒன்றிலேயே மனம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். தகடு கிழிந்துவிட்டாலோ ஓட்டை விழுந்தாலோ வேறு தகடுதான் எழுத வேண்டும். ஓட்டை விழுந்த தகட்டை ஓடும் நீரில் போட்டுவிட வேண்டும். தகட்டிற்கு உயிரூட்ட வேண்டும். இதற்கு உருவேற்றுதல் என்று பொருள். ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்வது உரு எனப்படும். சொற்களுக்கு தனி சக்தி உண்டு. முருகா என்று ஒரு தரம் சொன்னால் ஒரு உரு. 1000 தடவை சொன்னால் 1000 1,00,000 தடவை சொன்னால் லட்சம் உரு. எனவே தகட்டில் எந்திரம் எழுதி அதில் சர்வதேவதா வசிய மை சிறிது தடவை எந்திரத்திற்கு உரிய மந்திரத்தை சொன்னால் அந்த தகட்டிற்கு உரு ஏறுகிறது. மையின் சிறப்பால் அந்த தேவதை எளிதில் வசியமாகும். உருவும் வேகமான தகட்டால் கிரகிக்கப்படும். இதுதான் உரு ஏற்றும் முறை. இதனை முறையாக விதி முறைகளுடன் செய்ய வேண்டும்.